காவேரி அப்பளக்கட்டை டெலிவரி கொடுக்கறக்காக 3 பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. பாட்டியும் சாரதாவும் கூட இருப்பாங்க. ஆட்டோவுக்கு புக் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. "இதோ புக் பண்ணிட்டேம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி இருந்துட்டு சொல்லுவாங்க, "ஒரு லோனாவது போட்டு ஒரு வண்டி வாங்கிக்கோ, எதுக்கு ஆட்டோவில் போயிட்டு வந்து கஷ்டப்படுற" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாரதாவும் சொல்லுவாங்க, "ஆமா காவேரி, நீ ஒரு வண்டி வாங்கிக்கோ, புதுசு இல்லைன்னா பரவாயில்ல, பழசு கூட வாங்கிக்கோ, எல்லா விஷயத்துக்கும் நம்ம குமரன் தம்பியவே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. விஜயும் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டே இருப்பார். விஜய் அப்பளத்தில் நம்மளோட ஃபோட்டோ தான் லேபிள் இருக்குது, அது இப்போவும் இருக்குமா, அது எப்படி பார்க்குறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, "ஏன்டி இப்படி கஷ்டப்படுற, என் கூட வந்து என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாதிரி மைண்டில் திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் காவேரியும் அப்பளத்தை ஆட்டோ வந்த உடனே அப்பள பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிடுவாங்க. பாட்டி மட்டும் நிற்பாங்க. விஜய் வந்து பாட்டிக்கிட்ட பேசுவார். "பாட்டி, எனக்கெல்லாம் அப்பளம் கிடையாதா?" அப்படின்னு பேசுவாங்க. "உனக்கு அப்பளம் கொடுத்தேன்னா சாரதா என்ன அப்பளம் மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவா, அப்புறம் எனக்கு கும்பி பாதம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் விஜய் வந்து காவேரியை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க. காவேரி போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அப்பளத்தை டெலிவரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் "இன்னும் நிறைய ஆர்டர் கொடுங்க சார், எங்கள் அப்பளம் நல்லா சேல்ஸ் ஆயிரும்" அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. "பொருள் தரமாக இருந்தால் நல்லா சேல்ஸ் ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுவாங்க. அப்போ காவேரி போன உடனே விஜய் வந்து அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. "நீங்கள் வந்து இந்த மொத்தமாக வாங்கி எனக்கு கொடுத்துருங்க, நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. "அப்போ நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல தப்பி, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு வேறு சொல்கிறீங்க" அப்படின்னு அந்த ஓனர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த ஓனரும் விஜய் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, "சரி தம்பி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாக்ஸ் கேட்பாரு. காவேரி உடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. "என்ன சார், இப்போ தான் 50 கட்டு மட்டும் போதும்னு சொன்னீங்க, இப்போ மறுபடியும் 2 பாக்ஸ் கேட்குறீங்க" அப்படின்னா, "இப்போதாம்மா எங்கள் மேனேஜர் பொருள் அப்பளத்தை பார்த்துட்டு நல்லா தரமாக இருக்குன்னு சொன்னார், அதான் சிட்டியில் இருக்கிற எங்கள் எல்லா கடைக்குமே உங்களோட அப்பளத்தை கொடுக்கலான்னு நான் ஆர்டர் போட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காவேரி ஹெல்ப் பண்ணது நினச்சி விஜயும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.